நூல்காஞ்சி பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும் இறைவன் அருளால். சான்றோர்களே, தோழர்களே, இன்றைய நமது தலைப்பு, நண்பன் துணை இருந்தால் உலகில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் எதிர்கொள்ளலாம். ஒரு நண்பன் துணை இருந்தால் உலகில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் எதிர்கொள்ளலாம். அந்த நட்பினுடைய சிறப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நட்பும் சரி காதலும் சரி எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நட்புக்கும் அவ்வளவு வேகம் உண்டு, காதலுக்கும் அவ்வளவு வேகம் உண்டு. அதனாலதான் நமது சங்க இலக்கியங்கள், பல இலக்கியங்கள் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா தோழன் கூற்று தோழி கூற்றுன்னு தான் எழுதியிருப்பாங்க. தோழனுடன் தோழி பேசுவது, இப்படி நம்ம சங்க இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா நட்புக்கு அவ்வளவு சிறப்பான இடத்தை தந்திருப்பார்கள். நட்பு என்பது அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்குதுங்க. பொதுவாக நம்ம இந்த நட்பை பத்தி பார்க்கும்போது நம்மளுடைய நினைவுக்கு எந்த நட்பு வரும்னு கேட்டீங்கன்னா, கர்ணன் துரியோதனுடைய நட்பு நம்ம நினைவுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு திறமசாலி கர்ணன், எப்பேற்பட்ட திறமசாலி தெரியுங்களா? அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த அந்த கர்ணனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கப்படல. ஒரு நல்ல சிறந்த வீரன், சிறந்த வில்லாளனுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அந்த அங்கீகாரம் எங்க கர்ணனுக்கு கிடைக்குதுன்னா துரியோதன் இடத்தில் கிடைக்கிறது. துரியோதனும் கர்ணனும் முதல் முறை சந்திக்கிறார்கள். கர்ணன் தன் திறமையை வெளிப்படுத்துகிறான். அந்த இடத்தில் துரியோதனன் கர்ணனை அங்கீகரிக்கிறான். ஆக நாம் செய்யும் செயலை அங்கீகரிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அங்கீகரித்ததன் மூலமாக வந்த நட்பு என்று நாம் பார்க்கலாம். அதற்கப்புறம் அவர்கள் அந்த நட்பை நன்றாக வளர்த்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் முதல் சந்திப்பு எங்கு நடந்தது? அங்கீகாரத்தில் நடந்தது. அடுத்து இரண்டாவது நட்பு பாருங்க. அதே மகாபாரதத்தில் வரக்கூடிய இது இன்னொரு காட்சி. கிருஷ்ணன் குசேலன் நட்பு என்பார்கள். அதாவதுங்க, குசேலன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய சிறு வயது தோழன். ஒரு காலகட்டத்தில் இருவரும் பிரிய நேரிடுகிறது. குசேலனும் கண்ணனும் பிரிவதற்கான சூழல் வருது. கண்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் நாட்டுக்கே மன்னனாகி விட்டார். ஆனால் குசேலனோ அவர் இல்லத்துக்கு மட்டும் தலைவனாகி விட்டார். இந்த தலைவன் இல்லத்துக்கு மட்டும் ஆனதுனால என்னமோ அவருக்கு பொறுப்பு சுமைகளும் கூடி போச்சு. அப்ப இந்த குசேலன் போய் சந்திக்க போறார். யாரைங்க? கண்ணனை. இப்ப கண்ணன் யாரு? ஒரு நாட்டையே ஆளும் ஞானம் பெற்ற ஒரு மாபெரும் மன்னன். அதை சக்கரவர்த்தி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த மன்னனை சந்திக்க போகும்போது சில அடி தூரங்களிலே குசேலன் வருவதை கண்ணன் பார்த்துட்டாராம். அரியணையில உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. வேகமா இறங்கி ஓடி போய், நண்பா எப்படி இருக்கிறேன்னு கட்டி அணைச்சுக்கிட்டாராம். இதுதாங்க சிறு வயதில் இருந்த வளர்ந்த நட்பு என்பது. அவர் மன்னன் தானே, தனிமையில சந்திச்சு போற்றி பேசியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் செய்யாம அவரு குசேலனுக்கு எவ்வளவோ பொருளுதவி செய்தால், ஆனால் அதெல்லாம் விட சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரியணையில் அமர்ந்திருந்த கண்ணன் எழுந்து ஓடி போய் குசேலனை கட்டி தழுவி, நண்பா வா என்ன கூப்பிட்டாரு பாத்தீங்களா? அதுதான் சிறு வயதிலிருந்தே வந்த நட்பு. இது சிறு வயது நட்பு. அது ஒரு வகைங்க. இப்படி அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது நமது சங்க இலக்கியங்களில் இது போன நட்புகளை போற்றிய மன்னர்கள் உண்டு. இந்த நட்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவரை ஒருவர் பார்க்காமல் வந்த நட்பு. உங்களுக்கு உடனே நான் இந்த செய்தியை சொன்னேன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன தோணி இருக்கும்னா, காதல் கோட்டை படம் நினைவுக்கு வந்திருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல காட்சியே தேவயானி அவர்களும் திரு அஜித் குமார் அவர்களும் ஒருவரை சந்தித்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். படத்தினுடைய கடைசி காட்சியில தான் சந்திப்பார்கள். அதற்கு பேரே பார்க்காமல் வந்த கடிதத்திலிருந்து வந்த காதல் என்பார்கள். தமக்கு என்ன தோணுதுன்னா, நமது அந்த படத்தினுடைய இயக்குனர் இதிலிருந்து தான் கதையவே எழுதியிருக்க வேண்டும். இது தம்முடைய சொந்த கருத்து. ஆனால் அவருடைய அந்த கதையும் படமும் மிக அருமையாக இருந்தது. இந்த மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா கோப்பெரும் சோழனும் பிசிராந்தையரும். இந்த பிசிராந்தையர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். கோப்பெரும் சோழன் சொன்னே தெரிஞ்சிருக்கும், அவர் சோழ நாட்டை சேர்ந்த மாபெரும் மன்னன்.
இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்கவே இல்லைங்க. சோழ மன்னன் என்ன பண்ணுவாராம், பாண்டிய நாட்டுக்கெல்லாம் யார் யாரு போறாங்களோ அந்த போறவங்கிட்ட ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சு விடுவாராம். இந்த கடிதம் எழுதி அந்த போறவங்கிட்ட பிசிராந்தையர்கிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவருடைய நலங்களை விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாராம். பிசிராந்தையரும் அதே தான் செய்வாராம். யாரெல்லாம் சோழ நாட்டுக்கு போகிறார்களோ அவர்களிடமெல்லாம் இந்த கடிதத்தை கொடுத்து, என் நண்பன் சோழன், அவர் எப்படி சொல்றாருங்க, தம் நண்பன் அவர் மாபெரும் சக்கரவர்த்தி யாருங்க, கோப்பெருஞ்சோழன், என் நண்பன் கோப்பெருஞ்சோழனிடம் இந்த கடிதத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். இப்படி கடிதத்தின் மூலமாகவே தங்கள் நட்பை வளர்த்தி கொண்டார்கள். பாருங்க, இதுதான் பார்க்காமல் வளர்ந்த நட்பு என்பது. இந்த காதல் கோட்டை படத்துல கடிதம் மூலமாவே தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு பாடல் காட்சி கூட உண்டு. தம்முடைய பேசும்போது நினைவுக்கு வந்ததை சொல்கிறேன். அப்படி இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் வளர்த்து கொண்ட நட்பு இது. அது ஒரு வகை. இன்னொரு நட்பு இருக்குதுங்க. இது ஒரு பெண்பால் புலவருக்கும் இன்னொரு மன்னனுக்கும் ஏற்பட்டிருக்கும் நட்பு. அதாவது எப்படி நம்ம பார்க்கணும்னாங்க, ஒரு நாட்டினுடைய மன்னன், இந்த நாட்டினுடைய மன்னன் பெயர் அதிகமான் நெடுஞ்செழியன், அது மன்னிக்கவும் அதிகமான் மன்னன் அவர்களும், அதாவது தகடூரை ஆட்சி செய்த அதியமான் மன்னனுக்கும் அவ்வை புலவருக்கும் ஏற்பட்ட நட்பு. இந்த நட்பை நாம் எப்படி இந்த இடத்தில் தாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளரும் ஒரு கல்வியாளரும் இணைந்த நட்பு என்று தாம் குறிப்பிடுகிறோம். ஏன்னா ஔவையார் முதலில் நமது அதியமான் நெடுமான் அஞ்சியை எங்கு பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் மன்னனாக இருந்து களத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் பார்க்கிறார். அப்போ ஒரு பாடலும் எழுதுகிறார். அந்த பாடல் புறநானூற்றில் இன்றும் இருக்கிறது. அப்படி நம்ம இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னாங்க, ஒரு ஆட்சியாளரும் ஒரு கல்வியாளரும் எப்பொழுதும் இணைந்து செயல்பட்டால் அந்த நாடு வளமாக இருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த கல்வின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே காமராஜர் ஐயா நினைவுக்கு வந்துருவார். அடியேன் கூட காமராஜர் மதிய வேளை உணவு போட்ட திட்டத்தில் கல்வி பயின்ற மாணாக்கன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேனுங்க. இதே போல கல்வியை நம்ம தமிழ்நாட்டுல வளர்த்த பல அறிஞர்கள் இருக்காங்க. அதுல ஒரு அறிஞர் பாத்தீங்கன்னா காரைக்குடியை சேர்ந்த திரு ராய சொக்கலிங்கனார் ஐயா. அவரை பற்றி நமது யூடியூபில் நமது நூல்காஞ்சி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரு வள்ளியப்பன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அவரை பற்றி உரை இருக்கிறது. நீங்க எல்லாம் கேட்டு பாருங்க. அந்த செய்தியெல்லாம் கேட்டு அதை அப்படியே பிறருக்கும் ஷேர் கொடுங்க, லைக்கும் கொடுத்துருங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுக்கு கொடுத்துருங்க. இப்படி அந்த ராய சொக்கலிங்கர் ஐயா என்ன பண்ணாராம், தான் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய பகுதியில 7 பள்ளிக்கூடம் தான் இருந்ததுங்களாமா. அதை 21 பள்ளிக்கூடமாக உயர்த்தி அங்கு இருக்கும் மக்கள் அனைவரும் பள்ளிக்கு சென்று கல்வி படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் கட்டிய மிக சிறந்த தமிழ் அறிஞர். இப்படி ஒவ்வொருத்தரும் நமது கல்வியை வளர்த்திருக்கிறார். அதை தான் நான் சொன்னேன். அதிகமான் நெடுமான் அஞ்சியும் ஔவையாரும் கல்வியால் இணைந்த, ஒரு ஆட்சியாளரும் கல்வியாளரும் இணைந்த நட்பு என்று இந்த இடத்தில் தாம் குறிப்பிடுகிறோம். அதே இன்னொரு இடத்துல இந்த ஔவைக்கு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னருக்கும் நட்பு உண்டுங்க. அதாவது இதை எப்படி தாம் குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொன்னால் மரியாதை நட்பு என்று குறிப்பிடுகிறேன். ஏன்னா ஒரு முறை அதிகமான் நெடுமான் அஞ்சி அவர்களுக்கும் பல்லவ பேரரசுக்கும் போர் நேரிட இருந்த சூழல் நிலவியது. அப்போ அதிகமான் நெடுமான் அஞ்சி சொல்கிறார், நாம் எவ்வளவுதான் போர் செய்வது, நமக்குள் சண்டை வேண்டுமா என்று ஒரு மன்னன் கேட்கிறார். ஔவையார் இதை புரிந்துட்டு நேரா பல்லவ மன்னன்ட்ட போறாங்க. பல்லவ மன்னனுக்கு பாத்தீங்கன்னா ஔவையார் மீது மிகுந்த பற்று கொண்டவர், மரியாதை கொண்டவர். அதனால்தான் சொன்னேன் இது மரியாதை நட்பு என்று. அப்படி பல்லவ மன்னன் ஔவையாரை சந்திச்சு அப்படியே ஔவையாரை கூப்பிட்டு, மாமா தோழி அப்படியே போலாம் அப்படின்னு கூட்டு போய் எங்க கூட்டு போறாருன்னா, நாங்கள் அதிகமான் நெடுமான் அஞ்சியின் மீது போர் செய்ய இருக்கும் எங்கள் ஆயுதத்தை பார்
அப்படின்னு கூட்டு போய் ஔவையார்ட்ட காட்டுறாங்க. அப்ப ஔவையார் சொல்றாங்க, உன்னோட ஆயுதம் எல்லாம் நல்லா கூரா இருக்குதுப்பா, அத வேற நல்லா நெய் எண்ணெய் இன்னும் போட்டு வச்சிருக்கிற, அங்க என்னுடைய அதிகமா நெடுமானஞ்சி அந்த முனைகள்லாம் மழுங்கி கிடக்குதுப்பா, நீ ஏன் போய் அவன் சொல்லும் பொழுது அந்த பல்லவ மன்னன் யோசிக்கிறார், முனை மழுங்கியிருந்தால் அவர் எப்பேற்பட்ட வீரராக இருப்பார், நாம் ஏன் அவரிடம் போர் செய்ய வேண்டும் என்று ஒரு போரையே தடுத்து காட்டியிருக்கிறார் ஔவையார். இதுதான் சொன்னேன் மரியாதையின் நட்பு என்று. இது மரியாதையின் நட்புங்க. இப்படி நட்புக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. இதுக்கு வள்ளுவன் அழகா நட்பு என்கின்ற அதிகாரத்திலேயே 4 அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதுல 40 குறள் இருக்குதுங்க. நான் 40 குறள்னு சொன்னேன்னா நேரம் பத்தாது, உங்களுக்கும் கேட்கறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதனால அதெல்லாம் வேண்டாங்க. தமக்கு பிடித்த ஒரே ஒரு குறள், தமக்கு பிடித்த குறளுங்க. அப்புறம் இந்த குறளுக்கு விளக்கமெல்லாம் கேட்காதீங்க, நீங்களே தேடி பார்த்துருங்க. தமக்கு பிடித்த இந்த ஒரு குறளை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த குறள் எண் வந்து 783. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவன் ஐயா எழுதுகிறார். ஒரு நட்பை பற்றி எப்படி புகழ்ந்து எழுதியிருக்காரு பாருங்க. இன்னும் 39 குறள் இருக்குது. தோழர்களே, நண்பர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சு பார்த்துருங்க நீங்களே குறளை. இப்படி நட்பை பற்றி சொல்லும் பொழுது தம்முடைய நினைவுக்கு இன்னொரு மன்னனும் நினைவுக்கு வருகிறார். அவர்தான் சிறுபானாற்று படையில் இருக்கக்கூடிய கடை 7 வள்ளல்களில் வந்த இவர் இன்னொரு மன்னன். அவர்தான் நல்லி மலையரசன். இந்த நல்லி மலையரசன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ கொடைகள் கொடுத்தாலும் நட்புக்கு சிறந்தவர் என்று அந்த புலவர் நத்தனார் அவர்கள் எழுதுகிறார். அந்த செய்யுள் வரிகள் பாருங்க, 104 107 வரைக்குங்க. நட்டோர் ஓப்ப நடைப்பறி காரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளி மழை பொழியும் வலி துஞ்சி நெடுங்கோட்டு நலிமலை நாட்டான் நல்லியும் நலி சினை என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு நாடு இன்னைக்கு எங்க தெரியுங்களா இருக்குது? நம்ம எல்லாரும் வெயில் அதிகமாச்சுன்னா எங்க போவோங்க? எங்க போவோங்க? ஊட்டிக்கு போவோம் பாருங்க. அந்த ஊட்டி தாங்க இன்றைய ஊட்டி தான் அன்றைய நல்லி மன்னன் ஆட்சி செய்த அந்த மலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டீரன் மலை என்றும் ஒரு பெயர் உண்டு, தோட்டு மலை என்றும் ஒரு பெயர் உண்டு சங்க காலத்துல. இன்னைக்கு அது ஊட்டி தொட்டப்பட்டான்னு இன்னைக்கு பேரெல்லாம் இருக்கு. அப்படி அந்த மன்னன் ஆட்சி செய்த பகுதியில அந்த மன்னன் எப்பேற்பட்ட நட்பு கொண்டவரான். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொன்ன இந்த நட்பெல்லாம் பாருங்க, ஒண்ணு அது அங்கீகார நட்பு, மரியாதை நட்பு, கல்வியாளர்கள் இணைந்த நட்புலாம் சொன்னேன் இல்லையா. இந்த மன்னன் ஒருவரை பார்த்த உடனேயே அவர்கிட்ட நட்பாதான் பழகுவாராம். பாருங்களேன், ஒருவரை பார்த்த உடனேயே அவர்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர்கிட்ட நட்பா பழகி அவருக்கு என்ன வேணும்னு கேட்காமையே இவரே புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை அறிந்து கொண்டு அவருக்கு உதவும் மிகப்பெரிய பண்பாளர். இது அந்த நூல்ல மிக அழகாக குறிப்பிடுகிறார். அந்த நட்டோர் என்றால் ஒருவரை பார்த்த உடனே நாமே சென்று முதலில் பழகுவது என்று பொருள். இதைத்தான் சில தமிழ் அறிஞர்கள் பேசும்போது சொல்வார்கள், ஒருவரை பார்த்தால் முதலில் நீங்கள் வணக்கம் வையுங்கள், அவர் வணக்கம் வைத்ததுக்கு அப்புறம் நாம் வணக்கம் வைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதுதான் இவர் ஒருவரை பார்த்த உடனே முதலில் இவர் நட்பு கொண்டாடுவாராம். எவ்வளவு ஒரு சிறப்பான செய்தி பாருங்க. இதுதாங்க நட்புக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. ஒரு நண்பன், சரியான ஒரு நண்பன் மட்டும் நமக்கு, நண்பன்ல எல்லா நண்பனும் நல்ல நட்பும் உண்டு, தீய நட்பும் உண்டு, கூட நட்பும் உண்டு என்று வள்ளுவர் எழுதுகிறார். அதில் நல்ல நண்பன் மட்டும் நமக்கு அமைந்து விட்டால், நான் இந்த வீடியோவில் முதலில் சொன்னது போலதான், உலகில் இருக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் எதிர்கொள்வதற்கு மிகச் சரியான ஒரு துணைவனாவான். அந்த துணைவனை நாமும் போற்றுவோம், நட்பு கொள்ளுவோம். நூல் காஞ்சி நேயர்களுக்கு மீண்டும் நன்றி.
நன்றி, மீண்டும் சந்திப்போம்.